இன்றைய நாளில் இலங்கையில் அதிகம் கதைக்கப்பட்ட விஷயம், ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒரு படகு கைப்பற்றப்பட்டது. அந்த படகுல இருந்த 2000 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சந்தை பெறுமதி இருக்கிற ஐஸ் ஹெரோயின் சொல்லி 2000 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை தவிர ஒரு சில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், போதைப்பொருள் கடத்தல், சில கைதுகள் நடந்திருக்கு. கொடு ரோஷான் சொல்லப்படுற ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்ன்றதும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவங்கள் சம்பந்தமா இதுவரைக்கும் என்னென்ன தகவல்கள் வெளிவந்திருக்கோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். முதலாவது கொடு ரோஷான் சொல்லப்படுற கொழும்பு சுற்றி இருக்கிற பிரதேசங்களுக்கு போதைப்பொருள் கடத்தி கொண்டிருக்கிற ஒரு நபர் சொல்லி குற்றம் சாட்டப்படுற ஒரு நபர் இன்றைக்கு சிஐடியால கைது செய்யப்பட்டிருந்தார். மட்டக்குழி சமித்புர பிரதேசத்தில் இருக்கிற தொடர்மாடி குடியிருப்பில் அவருக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டவர், கொலை குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற நபர்னு சொன்னாலும் கூட கைப்பற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டு சம்பந்தமா அவர் கைது செய்யப்படலை. இதுக்கு பிறகு அதை பற்றின விசாரணைகள் நடக்கலாம். அவரை வீட்டில் இருந்து 9mm பிஸ்டல் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிஸ்டல் ஒன்று அவற்றிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஏதாவது கொலைக்கு தயாரானாரா இல்லாட்டி எதுக்காக அதை வச்சிருந்தார் அடிப்படையிலையும் இப்போ சில நேரங்களில் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்க முடியும். கொடு ரோஷானுக்கும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற இன்னும் ஒரு சில தரப்புகளுக்கும் இடையில மோதல் இருக்கு. குழு மோதல், பாதாள குழுக்களுக்கு இடையில் இருக்கிற வளமையான குழு மோதல், அதை எதிர்கொள்றதுக்காக சில நேரங்களில் அவர் துப்பாக்கியை வச்சிருக்க முடியும். கொலை குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற நபர் இன்னும் ஒரு சில நபர்கள் மேல கத்தியால குத்தி காயம் ஏற்படுத்தினார்னு சொல்லலாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். திருமணமானவர், அவருடைய மனைவி போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுல சிறை தண்டனை, மரண தண்டனை விதிக்கப்பட்டு இப்ப சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர்ன்றதும் இன்றைக்கு ஒரு சில ஊடகங்கள்ல பேசப்பட்டிருந்தது. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே 2023 ஆண்டுல அவருடைய சொத்துக்கள் 55 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஜாயல பிரதேசத்தில் இருக்கிற வீடுகள், காணிகள், வாகனங்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. சட்டவிரோதமான சொத்து பிரிவு கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல அவர் சம்பாதிச்சிருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுற சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. சொத்துக்கள் கிடையாது. இப்ப அவர் துப்பாக்கியோட தோட்டாக்களோட கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. 3 பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது. மனைவி ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுல மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. வாழ்க்கையில நீ எல்லாமே முடிஞ்சது என்ற மாதிரி அவருடைய கதை இப்ப போய்கொண்டிருக்கு. இந்த மாதிரியான பல கதைகளை இந்த நாட்களையும் நாங்கள் தொடர்ச்சியா கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம் இன்றைக்கு உலகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு கடற்படையால ஆழ்கடல்ல கைப்பற்றப்பட்ட ஒரு மீன்பிடி படகு, நீண்ட நாள் மீன்பிடி படகும். அந்த படகுல இருந்த 5 மீனவர்கள், இல்லாட்டி மீனவர்கள் என்ற போர்வையில போதைப்பொருள் கடத்தலுக்கு போயிருந்த 5 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு அந்த படகு இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த படகுல இருந்த போதைப்பொருள் என்ன எவ்வளவுன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹெரோயினும் ஐஸ் போதைப் பொருளும் அதுல இருந்ததுன்றது உறுதி செய்யப்பட்டிருந்தது. 11 சாக்குகள்ல கட்டப்பட்டு ரகசியமா அதுல மறைச்சு வைக்க நேவிக்கு கிடைச்சிருந்த ஒரு ரகசியமான புலனாய்வு தகவலுக்கு அமைய விசாரணைகள் நடத்தப்பட்டு அந்த படகு சுற்றி வளைக்கப்பட்டு தேடுற சந்தர்ப்பத்தில் 11 சாக்குகள்ல, பொதிகள்ல இருந்து பெரிய பெரிய சாக்குகள்ல கட்டப்பட்டிருந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனுடைய சந்தை பெறுமதி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாவை விட அதிகமானது சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. கைப்பற்றப்பட்டிருக்கிற ஐஸ் போதைப் பொருள் 173 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் அதில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 21 கிலோகிராம் ஹெரோயின் அதில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இது எல்லாமே சின்ன சின்ன பொதிகளில் பொதியிடப்பட்டிருந்தது. ஹெரோயின் 20 சின்ன பொதிகள்லையும் 155 பொதிகளில் ஐஸ் போதைப் பொருளும் பொதி செய்யப்பட்டு விற்பனை செய்யறதுக்குன்னு சொல்லி சின்ன சின்ன பாக்கெட்டுகளில் போடப்பட்டிருந்ததையும் இன்னைக்கு ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது. இந்த மீனவர்கள் போலீஸ் போதைப் பொருள், மீனவர்கள் போர்வையில் போதைப் பொருள் கடத்துறதுக்கு போயிருக்கிற இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டு கரைக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 7 நாட்கள் தடுத்து வச்சு விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கான அனுமதியும் போலீஸுக்கு கிடைச்சிருந்தது. ஒரு சேட்டலைட் தொலைபேசியும் இந்த மீனவர்கள்ட்ட இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த போதைப் பொருளினுடைய உரிமையாளர் யார் என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகள் ஒரு பக்கம் போலீசால் நடத்தப்படுது. ஒரு சில ஊடகங்களினுடைய தகவலுக்கு அமைய தெஹிபாலே என்று சொல்லப்படுற ஒரு நபர் கடந்த நாட்கள்லையும் இவருடைய பேர் ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. அந்த நபருக்கு சொந்தமானது, இல்லாட்டி அவருடைய தலைமைத்துவத்தின் அடிப்படையில் இந்த படகு ஈரான்ல இருந்து போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்கலாம் சொல்லி நம்பப்படுது. வேறொரு படகுல ஆழ்கடல்ல வச்சு இந்த படகுக்கு போதைப்பொருள் மாற்றப்பட்டிருக்கு. ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான போதைப்பொருள் மட்டும் கிடையாது, இலங்கையில் இருக்கிற பல போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு சொந்தமான போதைப்பொருளா இது இருக்கலாம் என்ற அடிப்படையிலையும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தெஹிபாலே சொல்லப்படுற ஒரு நபர் தான் இதுல முக்கியமானவர், இல்லாட்டி அவருடைய உறவினருக்கு இதுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு சொல்லியும் இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியான சுற்றி வளைப்புகள் நடத்தப்படும் சொல்லி
சொல்லி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அந்த இடத்துக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் இதுல இருந்து யாருமே தப்ப முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட விடுத்திருந்தார். கடற்படையால இந்த வருஷத்தினுடைய இதுவரைக்குமான காலகட்டத்தில் 99 படகுகள் மீன்பிடிக்குன்னு சொல்லி போயிருக்கிற 99 படகுகள் போதைப் பொருள் கடத்தின குற்றச்சாட்டின் அடிப்படையில் போதைப் பொருள் இருந்த சந்தர்ப்பத்தில் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. வருஷத்துல இதுவரைக்குமான காலகட்டத்தில் நேவியால கடற்படையால மட்டும் கைப்பற்றப்பட்டிருக்கிற ஐஸ் போதைப் பொருளோட பெறுமதி கிட்டத்தட்ட 3000 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஹெரோயின் 1000 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் நேவியால கடற்படையால மட்டும் இந்த வருஷத்துக்குள்ள கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விசாரணைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இந்த 2 சம்பவங்களும் இன்னைக்கு ஊடகங்கள்ல அதிகம் பேசப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு சில சம்பவங்கள் சம்பந்தமான செய்திகள், சில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், சில கைதுகள் நடந்திருந்தது. அதுல 2 முக்கியமான சம்பவங்கள் மிதிகம லசா சொல்லப்படுற ஒரு அரசியல் கட்சியினுடைய எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு அரசியல்வாதியா இருந்தவர் போதைப்பொருள் கடத்தல் கும்பலோட பாதாள குழுவோட நெருக்கமான தொடர்பிருந்த ஒரு நபர் சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவால பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது, அரசியல் ரீதியில் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, இல்லாட்டி அமைச்சர் முன்வைச்ச ஒரு குற்றச்சாட்டு, ஊடகங்களையும் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். மிதிகம லாசா ஒரு அரசியல்வாதி, எஸ்ஜேபியினுடைய அரசியல்வாதி, பாதாள குழுக்களோட நெருக்கமான தொடர்புகளை பேணி இருக்கிறார்னு சொல்லி அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை குற்றச்சாட்டு சம்பந்தமா இன்னும் ஒரு நபர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இதோட சம்பந்தப்பட்டிருந்த துப்பாக்கிதாரிகள் இன்னும் ஒரு சிலர் தலைமறைவாகி இருந்த சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டாங்கன்றது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருந்தது. துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்தார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு உதவி செய்த நபருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை தலைமறைவா தங்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தங்குமிடத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த சம்பவம் அதிகம் பேசப்பட்டதுக்கு பிறகு இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நபரும் அந்த பிரதேசத்திலிருந்து தலைமறைவாகி இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரும் ஒரு 30-32 வயதான நபர் சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில ஊடகங்கள்ல பார்த்தேன் ஒரு விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் என்ற மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு சில ஊடகங்கள்ல ஒரு விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் என்ற மாதிரி இருந்தது. ஒரு நபருக்கு, ஒரு சந்தேக நபருக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2வது அரசியல் ரீதியான சம்பவம் பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்டிருக்கிற கோசல சொல்லப்படுற நபர், ஹிரான் கோசல சொல்லப்படுற சிங்கர் மேனேஜர் இல்லாட்டி சிங்கர் கோசல சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். மோட்டார் பைக்ல வந்த 2 பேர் இந்த கொலையை செய்து அந்த இடத்துல இருந்து தப்பி போனாங்கன்றது சிசிடிவிலையும் பதிவாகி இருந்தது. அந்த மோட்டார் பைக் அந்த இடத்துல இருந்து கைவிட்டு ஓடி இருக்கிற ஒரு நபர் கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் வச்சு சிஏடியால கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி எங்க போனாலுமே கைது செய்யறதுக்கான முறைமைகள் இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரியான திறமையான அதிகாரிகளும் கைது செய்யறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் போலீஸுக்குள்ள இருக்கிற கருப்பாடுகள் சம்பந்தமான தகவல்களும் கூட தொடர்ச்சியாவே வெளிவந்து வருது. இந்த மாதிரியான 2 முக்கியமான சம்பவங்கள். இன்னும் ஒரு பக்கம் அரசியல் கட்சியோட சம்பந்தப்பட்டாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்த சம்பத் மனம்பேரி, பிஎல் மனம்பேரி 2 சகோதரர்கள். அதுல சம்பத் மனம்பேரியில 2 பேரும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. சம்பத் மனம்பேரி ஏற்கனவே 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இன்னும் 90 நாட்கள் வைக்கிறதுக்கும் வலசமுல்ல நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. அவருடைய சகோதரர் பிஎல் மனம்பேரியும் 7ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட ஒரு வேட்பாளராக களமிறங்கின நபர், என்பிபி ஆளுங்கட்சியினுடைய குடும்ப தொடர்புகள் இருக்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினருடைய கணவன், ஒரு பிரின்சிபலும் மகனும் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. கட்சி வேறுபாடு கிடையாது, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லாருக்கும் இதோட சம்பந்தம் இருக்கின்ற மாதிரி, இல்லாட்டி குடும்ப தொடர்புகளாவது ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் சம்பந்தமா, விசாரணைகள் சம்பந்தமா தகவல்கள் வெளிவந்தாலும் அந்த பிரின்சிபலுக்கும் மகனுக்கும் என்ன நடந்ததுன்றது அவங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதையும் தாண்டி அதுக்கு பின்னால் இருக்கிற வலையமைப்பு தொடர்புகள் சம்பந்தமான தகவல்கள் பெருசா பேசப்பட்ட மாதிரி எங்கேயுமே காண முடியல. ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் சரி, இதை சொன்னா சிலருக்கு பிடிக்காது, அதை நிப்பாட்டுவோம். இன்னும் ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, நுகேகுடா பிரதேசத்திலையும் 2 நாட்களுக்கு முதல்ல ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற பாதாள குழு மோதல் சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி இருக்கிற நபர் கலபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கலபோவில பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் 25 வயதான நபர் மேல இலக்கு வைக்கப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. கலபோவில அவிஷ்க சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கிறாராம். ஒரு அண்டர் வேர்ல்டு லீடர் இல்லாட்டி ஒரு பாதாள குழு சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு குழுவினுடைய உறுப்பினர் இல்லாட்டி குழுவினுடைய தலைவர். அந்த குழுவோட நெருக்கமான தொடர்புகளை பேணி இருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 25 வயதான இளைஞன் இலக்கு வைக்கப்பட்டுதான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. 2 குழுக்களுக்கு இடையில நடந்த
ஒரு மோதல் பழிவாங்குற செயற்பாடு என்ற அடிப்படையில் அந்த சம்பவமும் நடத்தப்பட்டிருந்தது. 9mm பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதுல கல்போவில் அவிஷ்கவினுடைய குழுவை சேர்ந்த நபர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். சண்டோ என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற எதிர்குழுவை சேர்ந்த நபர்களால இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருந்தது. போலீஸ் தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த மாதிரியான செய்திகள் பேசப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் ராகம போலீஸ் நிலையத்தில் போலீஸ் பிரிவுக்குள்ள T56 ரக துப்பாக்கி ஒரு காருக்குள்ள இருந்து நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த காரை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து யாரோ ஒரு சில நபர்கள் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் எதுக்காக வந்தாங்க, ஏன் காரை விட்டு தப்பி ஓடுனாங்கன்றது தெரியாது. அந்த இடத்துல காரை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதுக்குள்ள T56 ரக துப்பாக்கியும் 2 ஃபுல் மேகசின்களும் கைப்பற்றப்பட்டிருந்தது. சில நேரத்தில் அந்த காரை எடுத்து கொண்டு போய் துப்பாக்கியோட போய் எங்கேயாவது கொலை செய்யறதுக்கான திட்டமா இருக்க முடியும். அதை பற்றின விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. யார் இவர், எதுக்காக கொண்டு வரப்பட்டது என்றதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் தெரியாது. இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், போதைப்பொருள் கடத்தல் பற்றின செய்திகள் தான் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டிருந்தது. பல சம்பவங்களை பற்றின தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் தப்ப முடியாது என்று சொல்லி அரசாங்கம் திரும்பவும் ஒரு எச்சரிக்கை விடத்திற்கு. அப்படியான எச்சரிக்கைக்கு மத்தியிலையும் பல சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்கு. இதுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.